வெறும் 19 பந்தில் சதம். ஐபிஎல் வரலாற்றில் அதிவேக சதமடித்து சரித்திர சாதனை படைத்த அஸ்வின். மிரண்டு போன ஒட்டுமொத்த ஐபிஎல் அணிகள். அதாவது ஐபிஎல் தொடரில் 5 கோப்பைகள் மற்றும் சாம்பியன் லீக் தொடரில் 2 கோப்பைகள் என மொத்தம் 7 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற அணியாக சிஎஸ்கே அணி இருந்து வருகிறது. இந்த 7 கோப்பைகளும் சென்னை அணிக்கு எம்எஸ் தோனி கேப்டனாக இருந்தபோது கைப்பற்றியதாகும். ஆனால் கடந்த ஐபிஎல் சீசனில் தோனி அவருடைய கேப்டன்சியை ருத்ராஜ் கெய்க்வாட்டிடம் ஒப்படைத்தார். அந்த வகையில் இந்த வருடம் 2வது வருடமாக ருத்ராஜ் சிஎஸ்கேவுக்கு கேப்டனாக செயல்பட இருக்கிறார். இதனால் இவர் மீது தற்போது எதிர்பார்ப்பு அதிகரித்து இருக்கிறது. கடந்த வருட ஐபிஎல்லில் எம்எஸ் தோனி தேர்ந்தெடுத்த வீரர்களை வைத்துக்கொண்டுதான் ருத்ராஜ் கெய்க்வாட் விளையாடினார் என்று கூறப்பட்டது. ஆனால் இந்த முறை ஐபிஎல் மெகா ஏலத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ஸ்டீபன் பிளெமிங் ஆகியோர் இணைந்து தேர்ந்தெடுத்த வீரர்களையே சிஎஸ்கே அணி நிர்வாகமும் ஏலத்தில் எடுத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த முறை பழைய சிஎஸ்கே வீரர்களும் அணிக்குள் வந்து இருக்கின்றனர். அதாவது சாம் கரன், விஜய் சங்கர், அஸ்வின் ஆகியோர் இதற்கு முன் சிஎஸ்கேவில் இருந்தனர். இவர்களில் அஸ்வினை சிஎஸ்கே அணி சுமார் 9.25 கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் சண்டையிட்டு தூக்கியது. அஸ்வினை சிஎஸ்கே அணி எடுக்கும் என்பது நிச்சயம் என்று பலருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளவு தொகை கொடுத்து இவ்வளவு ஆர்வத்துடன் ஏலத்தில் எடுப்பார்கள் என யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். அதற்கு சில காரணங்களும் இருக்கிறது. அதாவது அஸ்வின் சென்னை பையன் என்ற சென்டிமெண்ட்டையும் தாண்டி இவர் சமீபத்தில் பேட்டிங்கிலும் பந்துவீச்சிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அண்மையில் நடந்து முடிந்த டிஎன்பிஎல் தொடரில் ஓப்பனிங் இறங்கி அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அஸ்வின். மேலும் இவர் சேப்பாக்கம் மைதானத்தை அங்குலம் அங்குலமாக தெரிந்து வைத்திருப்பவர் வேறு. இதையெல்லாம் வைத்துதான் அஸ்வினை ஏலத்தில் சிஎஸ்கே அணி தட்டி தூக்கி இருக்கிறது. அந்த வகையில் இந்த வருட ஐபிஎல் சீசனில் இவருக்கு சிறப்பான ரோல் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதை உறுதி செய்யும் விதமாக இப்போதே ஒரு மிரட்டலான சம்பவத்தை செய்து இருக்கிறார் நம்ம அஸ்வின். அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசனை முன்னிட்டு அதற்கான பயிற்சிகளில் அனைத்து அணிகளும் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் சிஎஸ்கே அணியும் வலைப்பயிற்சிகள் மற்றும் இரு அணிகளாக பிரிந்து பயிற்சி போட்டிகளில் விளையாடி வருகிறது. அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றுள்ள பவுலர்களின் பந்து வீச்சில் மிகவும் அதிரடியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தார் நம்ம அஸ்வின். அதாவது களமிறங்கிய முதலே அதிரடியாக விளையாட ஆரம்பித்த இவர் வெறும் 19 பந்துகளிலேயே சதம் அடித்து அசத்திவிட்டார். மேலும் இவரது இந்த அதிரடியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒட்டுமொத்த சிஎஸ்கே அணியும் ஸ்தம்பித்து நின்றது. அதிலும் நம்ம தல தோனி அஸ்வினை இந்த விஷயத்தில் வெகுவாக பாராட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.